சேனல் தான். அதனால் எந்த டென்ஷனும் இருக்காது. நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சந்தோஷமாக சிரிக்கணும். என்னோடய வீடியோ பார்க்குறீங்கனாக்கா ரொம்ப சிரிக்கணும். ஆனால் இதற்கு முன்னாடி தான் உங்களுக்கு மெசேஜ் செய்தேன். 1 மணி நேரத்திற்கு முன்பு என் மெசேஜ் நீங்கள் எதுவும் பதில் அளிக்கவில்லை. அதனால்தான் நான் கேட்கிறேன் ஐயா. இப்போது சரி. அப்படிங்களா? இல்லை, இதே கமெண்ட் காட்டலையா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக உங்களோட இது இங்கிலீஷில் இருந்தாலும் தயவுசெய்து இங்கிலீஷில் போடாதீங்க, தமிழில் போடுங்க. நான் சொல்லுவேன். அவன் படிக்காமலாம் இருக்க மாட்டேன். நீங்கள் வரணுன்னு தான் நான் லைவ் போடுறேன். அது எப்படி நீங்கள் மெசேஜ் பண்ணி நான் எப்படி படிக்காமல் இருப்பேன் சொல்லுங்கள்? அப்படிலாம் அந்த பழக்கமே இல்லை. நீங்கள்லாம் வரணும், என் லைவுக்கு வரணும், என்னோடய வீடியோ பார்க்கணுன்னு தான் என்னோடய ஆசை. அதனால் நீங்கள் கமெண்ட் போட்டு நான் படிக்கலைன்னா அப்படிலாம் கிடையாது. தயவுசெய்து அப்படி இருந்தால் என்னை மன்னிச்சிக்கிங்க, தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. நான் வந்து நீங்கள் வரணுன்னு தான் நான் லைவ் போடுறேன். இப்போ நான் எதுக்கு எனக்காக நான் லைவ் போடுறேன்? நீங்கள் வந்து கமெண்ட் போடுவீங்க, நான் படிக்கணும், நம்ம வந்து அறிமுகம் ஆகணும், நம்ம நண்பர்கள் ஆகணுன்ட்டு தான் நான் போடுறேன். தாராளமா நான் உங்களுக்காக தான் எதிர் வெயிலில் உட்காந்துருக்கேன். பாருங்கள், சூரியனை வந்து அஸ்தமனம் ஆக போகுது. அந்த காட்சியை வந்து உங்களுக்கு காட்டணுன்னு தான் நான் வந்து அங்கேருந்து இவ்வளோ தூரம் 2 கிலோமீட்டர் வந்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்காகவே நான் காட்டுறேன் பாருங்கள். என் மூஞ்ச பார்க்க பிடிக்காது. அதனால தான் வந்து நான் வந்து சூரியனையும் காமிக்கணும். இயற்கை காட்சை பாருங்கள். 4வது லைக் போட்டுச்சு ஜெகன் அண்ணா. மாலை வணக்கம். சேகர் அண்ணா வாங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம். வாங்க அண்ணா, எல்லாரும் வாங்க. என் அன்பு தங்கை நம்ம ஆதி லட்சுமி அவங்க வராங்க. வணக்கம் அண்ணா அப்படின்னு கூப்பிட்டுட்டே வராங்க. ஐயோ, கண்ணு கூசுகிறது. அப்படியா? கண்ணு கூசுற அளவுக்கு சூரியனை பார்த்தா கண்ணு கூசுன்னு சொல்ற முதல்ல நீங்க தான். சாய்மா வாங்க, வணக்கம் அப்படின்றாங்க. சாய் சிஸ்டர் வந்திருக்காங்க. ஏதோ ஃபோன் கால் வந்துச்சான், தப்பா நினைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். நீங்க வந்தா மட்டும் போதும். நீங்க வந்தாலே போதும், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா, கண்ணு கூசுகிறதுன்றாங்க. சூரியனை பார்த்து கண்ணு கூசுமா? இருக்காது. நீங்கள் யாராவது சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அண்ணா உங்க மச்சானுக்கு கால் பண்ணினீங்களா? இல்லைம்மா, அன்னைக்கு வந்திருந்தேன். அன்னைக்கு மட்டும்தான் பண்ணுனேன். அன்னைக்கு வந்திருந்தேன் பாருங்க. அன்னைக்கு கால் பண்ணேன் பாருங்க. அன்னைக்கு சாயந்தரமா மத்தியானம் எங்கேயோ வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ பண்ணதான். அதுக்கப்புறம் நான் ஃபோனே பண்ணல. ஃபோன் பண்ணால் ஏதாவது நினைப்பாங்க போகன்ட்டு தான், அதனால் பண்ணல. நம்பர் வாங்கி ஏதாவது முக்கியமான இந்த ஃபங்க்ஷனில் கலந்து போது ஏதாவது பேசிக்கலான்னு தான் விட்டேன். ஐயா, ஏதாவது கடி ஜோக் சொல்லுங்க பார்ப்போம். நான் நகைச்சுவை ஜெகன் ஐயா தான் கேட்கிறேன். நகைச்சுவைன்னா என்ன? கடி ஜோக்கு நம்ம என்ன சொல்கிறது? முட்டை போண்டா தெரியுங்களா? அதில் வந்து முட்டை வந்து எதையுமே திறக்காமல் முட்டை எப்படி போச்சு? இதுதான் ஒரு மனுஷனுக்கு தத்துவம். அண்ணா, இந்த வீடியோ எடுத்து உங்கள் மச்சானுக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக அனுப்பிச்சி வைக்கிறேன். என் வீடியோலாம் தொடர்ச்சியா பாருங்கள். உங்களுக்காகவே நான் காமெடி நிறைய பண்ணுறேன். உங்களுக்காக வீடியோ போட்டுட்டு இருக்கேன். கடி ஜோக்குன்னு என்ன கேட்டிருக்காங்க. கடி ஜோக்கு எனக்கு தெரிஞ்ச ஜோக்கு வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருக்கேன். அது சிரிச்சா சிரிங்க, திருப்பிலன்னா என்னென்ன இப்போ பாட்டு விட்டாலும் விடுங்க. எனக்கு அந்த சன் செட் ஆகாத வீடியோ அனுப்புங்கண்ணா. அதை எப்படி அனுப்புறதுன்னு தெரியல. நீங்கள் ஒரு ஐடியா சொன்னீங்கன்னாக்கா நான் அனுப்பிச்சி வைப்பேன். எனக்கு அந்த சன்செட் ஆகுது வீடியோ எப்படின்னு தெரியலையம்மா. இல்லைனா அனுப்பிச்சி வைப்பேன். அது வீடியோ அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. லைவில் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. லைவை முடிச்சுட்டு நான் எடுத்து அனுப்பிச்சி வைக்கிறேன். அது இப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எப்படி